வணக்கம். இது நம்ம கிரேசி லிட்டரேரியன் சேனல். நான் உங்களோட எமி. மீண்டும் நமது அன்புக்குரிய வாசகர்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருமே உடல் ஆரோக்கியத்துடன் நலமுடனும் சந்தோஷத்தோடும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு இது லிட் மூவிஸோட பார்ட் 3, இரண்டாவது மூவி சஜஷன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ராக்கெட் டிரைவர். இந்த படத்தை பற்றி நான் சஜஸ்ட் பண்ண நான் ஏன் இந்த படத்தை சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னா, எப்போவுமே சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படிங்கிறது நம்ம ஒரு மேக்ஸிமம் மெம்பர்ஸ்க்கு பிடிச்ச ஒரு ஜானர்ஸாக இருக்கும். எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஜானர்ஸ். ஆனால் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் எலமெண்ட்டை வச்சுக்கிட்டு, ஒரு டைம் ட்ராவலுங்கிற ஒரு எலமெண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு அதை அழகாக ஒரு ஃபீல் குட் மூவியாக கொடுக்க முடியும் அப்படின்னா அது இந்த ஒரு படம் தான். எனக்கு இப்போ நிறையா தமிழ் படங்களில் பார்த்துருக்கேன். சயின்ஸ் ஃபிக்ஷன் எலமெண்ட்ஸ் வச்சு காமெடி சம்திங் அந்த மாதிரிலாம் கூட பண்ணிவிடுவாங்க, இல்லை ரொம்ப சீரியஸான மூவிஸ் இருப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைமாக நான் பார்க்குறேன் ஒரு ஃபீல் குட் மூவி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனை வச்சு கொடுத்துருக்காங்க. சயின்ஸ் ஃபிக்ஷன் ஒரு ஃபேண்டசின்னு கூட அதை நம்ம வச்சுக்கலாம். அதனால தான் இந்த படத்தை நான் பர்சனலாக சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன். அது மட்டும் கிடையாது, இந்த படத்தோடைய கான்செப்டுவலாக எப்படி இந்த டிரெக்டருக்கு அவ்வளோ மனதைரியம் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. வேர்ல்ட்லேயே ரொம்ப மதிக்கக்கூடிய, இந்தியாவிலேயே இன்ஸ்பைரிங்காக பார்க்கக்கூடிய ஒரு பெரும் தலைவரை எடுத்துக்கிட்டு அந்த தலைவரோட லைஃபையே ஒரு ஃபேண்டசி பண்ணி அதை பண்ண முடியும்னு சொல்லி அந்த தன்னம்பிக்கையோட ஹி ஹஸ் புல்ட் ஆஃப் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படத்தை. அது மட்டும் கிடையாது, இந்த படத்தில் சொல்லப்பட்ட கான்செப்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தில் ஒரு ஆட்டோ டிரைவர், ஆனால் அவன் ஆக்சுவலாக இஸ் அன் இன்ஜினியரிங் ட்ராப் அவுட். அவங்க அப்பானால காசு கட்ட முடியாதனால அவனுக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்து இதை வச்சு படைச்சிக்கோப்பான்னு சொல்லிடுறாரு. இவன் தன்னோட லைஃப்பை என்னவா பார்ப்பான். அவனுக்கு படிக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் பட் ஹி குடின்ட் டூ தட். ஹி ஆக்சுவலி அவனுக்கு அவங்க அப்பாவை பார்த்தா ஒரு வெறுப்பு, எப்போ பார்த்தாலும் வெறுப்பு இருக்கும். இந்த சின்ன மூளைக்கு இவ்வளோதான் வருமா, இவன் என்ன இப்போ இப்படி ஆட்டோ விட்டான் அப்படி இப்படின்னு பயங்கரமாக வசப்பாடிட்டு தெரியும். அது இல்லாமல் அவன் லைஃபே அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். அப்புறம் எதுவுமே அவனுக்கு ஒரு அந்த ஹீரோவுக்கு ஹி யூஸ் டு ஹாவ் அ கைண்ட் ஆஃப் அ மைண்ட் செட் என்ன இருக்குன்னா, எதுவுமே பெருசாக நடந்தால் தான் சந்தோஷம், எதுவுமே பெருசாக நடந்தால் தான் அது ஒரு அச்சீவ்மெண்ட், எதுவுமே ஒரு கிரேட்னஸ் இருக்கணும், அதில் ஒரு பிரம்மாண்டம் இருக்கணும்னு நினச்சிட்டு இருப்பான். இத்தனைக்கும் அவனுடைய இன்ஸ்பிரேஷன் அப்துல் கலாமாக இருப்பார். ஏன்னா ஹீஸ் அன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், ஹி வாண்ட்ஸ் டு டூ ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் ஹி வாண்ட்ஸ் டு ஸ்டடி ஸ்பேஸ் சயின்ஸ். ஸோ ஃப்ளூயிட் டைனமிக்ஸ்லாம் படிக்கணும் அந்த மாதிரிலாம் நினப்பு இருக்க ஒருத்தன் ட்ராப் அவுட் ஆகி ஒரு ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கான். இவனை ஒரு 16 வயதில் இருக்கக்கூடிய அப்துல் கலாம் டைம் ட்ராவல் மூலியமாக, அதாவது அவருக்கே தெரியாமல் டைம் ட்ராவல் ஆகுது ஒரு ஃபேண்டஸியாக. அப்போ அவர் இவனை சந்திக்கிறாரு, ஒரு சுச்சுவேஷனில் சந்திக்கிறாங்க இருவரும். அவங்களுடைய லைஃப் என்னவாக இருந்தது, அவர் எப்படி திரும்பி அவரோட காலகட்டத்துக்கே திரும்பி போனார் அந்த 16 வயசில் இருக்கக்கூடிய அப்துல் கலாம் ஐயா. அதே மாதிரி அவரை எப்படி திரும்பி போகிறதுக்கு இவன் என்னெல்லாம் உதவுனான்னு இந்த படத்தில் அவ்வளோ அழகாக சொல்லியிருந்தாங்க. ரொம்ப பெரிய கேரக்டர்ஸ் இல்லாமல், பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இல்லாமல், ஒரு பழம்பெரும் நடிகர் ஒருத்தரையும் வச்சுக்கிட்டு, ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் வச்சுக்கிட்டு இந்த படத்தை இவ்வளோ அழகாக புல் ஆஃப் பண்ண முடியும்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஆனால் அவ்வளோ அழகாக புல் ஆஃப் பண்ணியிருந்தார் இந்த டைரக்டர். எக்ஸ்பெஷலி தர் ஒரு அந்த படத்தோட கான்செப்ட், அந்த ஃபிலாசபிக்கலாக சொல்ல வேண்டிய விஷயம் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய சந்தோஷங்களை அனுபவிங்க. ஒரு எவ்வளவோ நம்ம நினச்சிட்ருக்கோம் லைஃப்பில் நம்ம என்றைக்குமே நெகட்டிவ்ஸை மட்டுமே பார்த்துட்டு we never come across those happiness that is around us. சின்ன சின்ன விஷயங்கள் அவ்வளோ சந்தோஷங்கள் இருக்கும். அந்த ஆட்டோ ஒரு டயலாக் இருக்கும், அது அழகாக சொல்லியிருப்பார், படத்தில் சொல்லியிருப்பாங்க. இந்த 16 வயசில் இருக்க அப்துல் கலாம் கேரக்டர் சொல்லும், என்ன சொல்லணும்னா இந்த ஆட்டோ டிரைவர் கேரக்டர்கிட்ட சொல்லும்,
அண்ணா நீங்கள் வந்து உங்கள் அப்பா ஆட்டோ வாங்கி கொடுத்துட்டு ஆட்டோ ஓட்ட சொன்னதுக்கு நீங்கள் அவ்வளோ கோவப்பட்டீங்க, இது அவங்க அவங்க அப்பா மேலே பயங்கர இது பண்ணீங்க, ஆனால் அந்த ஆட்டோ இல்லைன்னா நம்ம 2 பேர் கூட சந்திச்சிருக்க மாட்டோம் அப்படிம்பாங்க. See how life is so beautiful and how life is so mysterious. ஏன்னா வெற்றிமாறன் கூட ஒரு இதில் சொல்லுவார், படத்துக்கு தாங்க லாஜிக் தேவை, ஃபிக்ஷனுக்கு தான் லாஜிக் தேவை, லைஃபுக்கு லாஜிக்கலே கிடையாது. இட்ஸ் அ லாஜிக்லெஸ், லைஃப் இஸ் ஸோ லாஜிக்லெஸ், வி நெவர் நோ வாட்ஸ் த நெக்ஸ்ட் மீட். கமல் சார் சொல்கிற மாதிரி அடுத்த நொடியில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யம் குறைஞ்சு போயிடுச்சுன்னா நம்ம வந்து லைஃப் வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ லைக்வைஸ் த லைஃப் இஸ். அண்ட் தேர்ஸ் அ சீன், எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு சீன், இப்போ நிறைய சீன்ஸ் இருக்குது, அதில் ஒன் ஆஃப் த ஃபேவரட் சீன் ஒன்று இருக்குது. ஒரு 16 வயசில் இருக்கக்கூடிய 2023க்கு ஒரு டைம் ட்ராவல் பண்ணி இந்த கேரக்டர் இங்கே வந்துடுது. அதே வருஷத்தில் 2023ல் ஒரு 80 வயசில் இருக்கக்கூடிய ஒரு தாத்தா இருப்பார். ஆனால் இந்த அப்துல் கலாம் கேரக்டர் ப்ளே பண்ணுறவங்க வந்து அவரும் அந்த கேரக்டரும் வந்து கிளாஸ்மேட்ஸாக இருந்திருப்பாங்க. அப்துல் கலாமோட ஃப்ரெண்டாக வந்து அவர் நடிச்சிருப்பார். காத்தாடி ராமமூர்த்தி ஐயா அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க. போயிட்டு டேய் என்னடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றப்ப அந்த சீனாக இருக்கட்டும், இல்லை லாஸ்ட்டாக வந்து அந்த திரும்பி அவங்க காலகட்டத்துக்கே போகிறதுக்கு ஆன சூழ்நிலைகள் வந்து கிளைமேக்ஸ் சீன் வரப்போ அந்த தாத்தா வந்து கேட்பார், டேய் நீ போயே தான் ஆகணுமாடா அப்படின்னு சொல்லி கேட்பார். ஆமாடா அம்மா தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்துல் கலாம் கேரக்டர் சொல்லும். அப்போ அந்த கேரக்டர் வந்து அந்த சாஸ்திரிங்கிற கேரக்டர் வந்து சொல்லும், ஏன்டா அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் கேரக்டர் கேட்டோடனே, வயசு குறைஞ்சிச்சுன்னா யாருக்கு தாண்டா சந்தோஷமாக இருக்காது, பிகாஸ் எவ்ரி ஒன் வி ஏக் ஃபார் அவர் பாஸ்ட், அந்த ஒரு நாஸ்டாலஜிக் லைஃப்குள்ளே அந்த ஸ்கூல் டேஸாக இருக்கட்டும், காலேஜ் டேஸில் இருக்கணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படுவோம் இல்லையா, அந்த விஷயங்களை கன்வே பண்ணுற விதங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து சிறு சந்தோஷங்கள்பாங்க. அந்த படத்துடைய ஒரு கான்செப்டே ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, அந்த 16 வயசு அப்துல் கலாமுக்கு வந்து பெரிய ஆசைகள் ஒன்றும் இருந்திருக்காது. ஏன்னா அவர் அப்போ தான் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் அந்த கடைசி காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த அப்துல் கலாம் கேரக்டர், அதாவது நம்ம ஒரிஜினல் அப்துல் கலாம் ஐயாவே அவர் என்னெல்லாம் ஆசைப்பட்டிருந்திருப்பார் அப்படிங்கிற ஒரு டைரியில் எழுதியிருப்பார். என்றைக்கோ மிச்சம் கொடுக்க வேண்டிய அந்த காலனா சம்திங் ஓட்டனாவோ காலனாவோ அந்த காசை திருப்பி கொடுக்கணும்னு அவர் ஆசையில் எழுதியிருந்ததை நிறைவேற்றுற ஒரே காரணத்துக்காண்டி தான் இந்த 16 வயசு கேரக்டர் வந்து டைம் ட்ராவலாக இங்கே வந்திருக்கும். அண்ட் இதை புரிஞ்சுக்க மாட்டேன் அந்த ஆட்டோ டிரைவர், அந்த பையன் வந்து அந்த கேரக்டர் வந்து அதை புரிஞ்சிக்காது. ஏன்னா அவனுக்கு அது புரிஞ்சுக்கிற லெவலுக்கு மனப்பக்குவம் வந்து அவனுக்கு இருக்காது. அவன் நினச்சிட்டு இருப்பான் எதுவுமே பெருசாக தான் இருக்கணும், எதுவுமே வந்து பிரம்மாண்டமாக நடக்கணும். அப்துல் கலாமே இருந்தாலும் அப்துல் கலாமுக்கு என்ன பர்சனல் லைஃப், எல்லாமே நேஷ்னல் டியூட்டி தான். அவர் மக்களுக்காண்டி வாழ்ந்தார், சயின்ஸுக்காண்டி வாழ்ந்தார் அப்படின்னு தான் சொல்லுவார். ஆனால் அந்த அப்துல் கலாம், அந்த 16 வயசு அப்துல் கலாம் கேரக்டர் மூலிமா the director has beautifully conveyed that life is nothing so big, it is so simple. நம்ம வந்து அனுபவித்து வாழுவது தான் வாழ்க்கைங்கிறத சொன்ன கான்செப்டாக இருக்கட்டும். அண்ட் த மேக்கிங் தேர் ஆர் ஃபியூ சின்ன சின்ன காமெடிஸ் இருக்கும் அங்கங்கே, அந்த கேரக்டரோட டயலாக்ஸ்லேயே இருக்கும். அது அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. ஈவன் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, there will be one dialogue where the character speaks, அந்த அப்துல் கலாம் கேரக்டர் சொல்லும், அண்ணா இந்த பேய் படம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னோட பின்னாடி ஒருத்தன் வந்து அது வந்து ஓடாத ஒரு தேட்டரில் போய் அவங்க 2023 ஓடாத ஒரு பேய் படத்தில் அவங்க போய் உட்காந்து அந்த 16 வயசு அப்துல் கலாம் கேரக்டரும் அந்த ஆட்டோ டிரைவரும் வந்து அவங்க வந்து பேசுகிறாங்க, சாரி படம் பார்க்குறாங்க. அப்போ பார்க்குறப்ப அவங்களோட அந்த அப்போ 1948 இருக்க பையன் 2023க்கு வந்து தேட்டர்னு ஒன்று உள்ளே போய் அந்த படத்தை பார்க்குறப்ப அவனுக்கு அது புதுமையாக இருக்குது. அது அப்துல் கலாம் கேரக்டர் அவன் பார்க்குறோம், அது 16 வயசு பையனுக்கு அது புதுமையாக இருக்குது. அது அப்போது பின்னாடி இருந்த ஒரு டைலாக் சொல்லுவான், ஆனால் இந்த படத்தை திரும்பி பார்க்கலாமான்னு அப்துல் கலாம் கேரக்டர் வந்து அந்த ஆட்டோ டிரைவர் கேரக்டர்கிட்ட கேட்கும். அப்போ உடனே பின்னாடி இருந்து இன்னொரு கேரக்டர் சொல்லணும், ஆமாம் இருக்குது, ஒரு தடவைக்கே முடியலை அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் காமெடி இருக்கும். அண்டு அந்த பாயா கதைன்னு ஒரு கதை வரும், அவங்க கடல் மண்ணில் உட்காந்துருக்கப்ப அதோடைய யதார்த்த நிலை வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அந்த அந்த 16 வயசு பையன் வந்து இவர்கிட்ட அந்த ஆட்டோ டிரைவர் ஒரு 25 வயசில் இருக்க அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட அந்த பாயா கதைன்னு ஒன்று சொல்லுவாங்க, அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, அந்த படத்தில் வந்து
மேக்கிங்காக பல விஷயங்கள் சொன்னேன், சில விஷயங்கள் வந்து சொன்னேன். அண்டு இந்த மூவியோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் வரையுமே ஒரு அழகு இருக்குது அந்த படத்தில். நம்மளே அந்த 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 படத்துக்குள்ளே உட்காந்து அந்த படத்தோட அந்த கேரக்டர்ஸோட வி வில் கெட் ட்ராவல்டு டு எ லாங் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லலாம் அந்த படத்தில். அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வயசுலேயும் அந்த படத்தில் வந்து எனக்கு பெருசாக வந்து பாட்டு எனக்கு ஞாபகம் இல்லாட்டியும் அந்த சீன் பை சீன் அதை மேக் பண்ண விஷயங்கள். 3 பேரும் ஒரு M80 பைக் எடுத்துகிட்டு அவங்க போவாங்க. அந்த தாத்தா, 16 வயசு அப்துல் கலாம் கேரக்டர் ப்ளஸ் அந்த ஆட்டோ டிரைவர் கேரக்டர். அதெல்லாம் அவ்வளோ அழகாக மேக் பண்ணியிருந்தாங்க எல்லா விஷயங்களுமே. ஸோ அது மட்டும் கிடையாது, இந்த படத்தில் வந்து இன்னும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த படத்தை பற்றி பேசணும்னா அப்படி பேசிக்கிட்டே போகலாம். அதனால இந்த படம் ராக்கெட் டிரைவர் வந்து ஒரு அழகிய ஒரு சாயந்தர நேரத்தில் ஒரு இரவு மழை நேரத்தில் ஒரு சின்னதாக ஒரு அழகான ஒரு நிம்மதியான ஒரு அமைதியான ஒரு சாந்தமான ஒரு மலை சாரல் காற்று அடிச்சிட்டு இருக்கப்ப ஒரு காஃபி இல்லை ஒரு டீயோ இல்லை ஒரு அழகாக ரொம்ப ஒரு சூடான ஒரு ஸ்நாக்ஸோ நம்ம வந்து பைட் பண்ணி நம்ம நிம்மதியாக அந்த இருக்க நொடி இருக்கு இல்லையா, அதுதான் அந்த படம்னே நான் டோட்டலாக சொல்லலாம். ஸோ என்னுடைய 2வது சஜஷன் இந்த இதுக்கு வந்து ராக்கெட் டிரைவர். அண்ட் மோரோவர் வந்து இது வந்து நான் ரொம்ப ஃப்ளோவாக எந்த ஒரு ஸ்கிரிப்ட் எதுவும் கிடையாது. என் மனசில் என்ன நினைக்கிறேனோ அதுதான் இந்த வீடியோவில் எப்பயுமே நான் ரெக்கார்ட் பண்ணி கொடுப்பேன். ஸோ ப்ளீஸ் பிஹேவ் வித் மீ. என்னடா இந்த வீடியோ போரிங்காக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட வேணாம். ஏன்னா நம்ம வந்து ஐ எம் நாட் அ மூவி ரிவ்யூவர் ஆர் ஐ எம் நாட் அ சினிமா டெக்னீஷியன். ஐ எம் அ லிட்டரரியன். ஐ ஸ்பீக் ஃப்ரம் த ஹார்ட். அண்டு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காண்டி தான் இந்த சேனலே வந்து வச்சுருக்கேன். ஸோ எதெல்லாம் நான் ரசிக்கிறேனோ அதை நீங்களும் ரசிக்க வேண்டும் என்று ஆவலுடன் நான் இந்த ஒவ்வொரு வீடியோவையும் நான் பண்ணுறேன். அண்ட் மோரோவர் எனது பார்வையில் இலக்கியங்களும் இலக்கிய படைப்புகளும் ஒரு இலக்கியம் சார்ந்த படைப்புகளும் என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன். என் பார்வையின் மூலியமாக நீங்களும் அதை ரசிப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஸோ அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியும். 500 சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம வந்து கடந்திருக்கோம். மேலும் இந்த 500 வந்து 5000 50,000 அப்படின்னு போகிறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். இந்த வீடியோ முழுமையாக பார்க்குறவங்க ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், ப்ளீஸ் டூ லைக். உங்களுடைய இந்த வீடியோக்கான ரிவ்யூவும் அந்த படத்தை பார்த்த பிறகு அந்த ராக்கெட் டிரைவரை பற்றின கமெண்ட்ஸையும் நீங்கள் இந்த வீடியோ கீழே பதிவு பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இப்போ நான் விடைபெறுறேன். அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இந்த வீடியோவிலிருந்து சைன் அவுட் செய்வது உங்களுடைய இமி.